I'm very, very happy to be a part of this project. ஏன்னா இது ரொம்ப பெரிய டீம் அண்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மணிகண்டன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ அஜித் சார் அண்ட் கேமராமேன் சண்முகம் சார், மது சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேது மாமா, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். நிறைய இடத்துல என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ரிஷு, லவ் யூ லாட்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஹோல் டீம். அண்ட் ரொம்ப சூப்பர்பான டீம். ஸோ இந்த ப்ராஜெக்ட், இந்த ஸ்டோரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பெரிய அளவில் ரீச் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த நாளுக்காக வந்து ஒரு சில வருஷங்கள், ரொம்ப நாட்கள் வந்து காத்திருந்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். முதல்ல வந்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக வந்து சொல்கிறேன். திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கால் பண்ணுறோம், மணிகண்டன் சாருடைய வெப் சீரிஸ் அப்படின்னு. நான் 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், காக்கா முட்டை மணிகண்டன் சார் தானா, அவர் வெப் சீரிஸா அப்படின்னு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. அந்த டைம்லலாம் கம்ப்ளீட்லி இந்த ஆங்கரிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ சார் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மீட்டிங்க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட மீட்டிங்ல மணிகண்டன் சாரை பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் நம்பினேன், நிஜமாலே சாருடைய, ஏன்னா அவருடைய படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், எந்த அளவுக்கு முக்கியமான படைப்புகள்னு. ஸோ சார்கிட்ட பேசினேன், என்ன மதுரை தானா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பேசினோம். அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் லுக்குக்காக உஸ்லம்பட்டி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்திருக்கப்போ நல்லா அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு, சுருட்ட முடியெல்லாம் விட்டுட்டு, அப்படியே அப்படியே பேகி பேண்ட்லாம் போட்டுட்டு வந்திருந்தேன். அப்புறம் சார் வந்து காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, போயிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு ட்ரெஸ் எல்லாம் கேரக்டராக மாறி வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சேலை எல்லாமே அந்த ஊர் கெட்டப்பை வந்து அப்படியே போட்டுட்டு நடந்து வரும்போது தான் சார் ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ நாள் கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு சரியான லுக்கு அப்படின்னு சார் சொன்னார். அண்ட் சத்தியமாக ஐ எம் வெரி மச் blessed and lucky to be part of this project, பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் டீம் அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றிகள். ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது இல்லையா, மணிகண்டன் சார் அவர்கள் மற்றும் விஜய் சேதுபதி சார் அவர்களுடைய காம்போன்றதே வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் காம்போ. ஸோ அதில் வந்து லலிதான்ற ஒரு கதாபாத்திரம், ஒரு என்ன சொல்கிறது, பார்வை இது வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு, செலிப்ரிட்டிஸ்கிட்ட கேள்வி கேட்டு பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த படத்து மூலியமாக, இந்த வெப் சீரிஸ் மூலயமா என்னுடைய நடிப்புக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னை வந்து வேறு ஒரு ரூபத்தில் பார்ப்பீங்க. அண்ட் எனக்கு வந்து மணிகண்டன் சார்லேருந்து என்டையர் டீம், ஷமி சார் அண்ட் மது சார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா லலிதாவை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பிரதீப் சார் பேக் டு பேக் ஹாட் ஸ்டார்லேயே தான் நான் ஃபீச்சர் ஆகிட்டு இருக்கேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாலா சார் ரொம்ப நன்றி, அடுத்தடுத்து ஹாட் ஸ்டாரில் வந்து கிருஷ்ணன் குட்டி சார் ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி இந்த டீம் பயங்கரம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் இதை கொண்டு போய் ரெக்கக்னிஷன் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். எனக்கு நிஜமாலே நானா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் மதுரைக்கார பொண்ணு தான் நான். ஆனால் ரொம்ப இந்த மாடர்னாக கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சார் வந்து அந்த ப்ராப்பர் எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது, கம்ப்ளீட்லி மஞ்சள்லாம் போட்டுட்டு அப்படியே எந்த மேக்கப்பும் இல்லாமல் சடெல்லாம் பின்னி எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த ஊர் லுக்கு தான் எனக்கான லுக்கு போல இருக்கு அப்படின்ட்டு நான் ரொம்ப ஐ ஓன் தட் லுக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ சார் வந்து என்கிட்ட சொல்லுவார், நீ ஆங்கராக இருந்திருக்கிறதுனால உனக்கு வந்து இந்த கேமரா ஃபியர் இல்லை, ஆனால் கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே நடிக்காத, அந்த சீன்னா அந்த சீனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா, அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் டைம் அப்போ வந்து உஸ்லம்பட்டியில் சார் வந்து ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து ஒரு எடிட் சூட் வந்து இருக்கும். ஓ மை காட், எனக்கு அவர் கூட பேசின விஷயங்கள், வாழ்க்கை பற்றி, புத்தகங்கள் பற்றி, நிறைய அரசியல், இந்த மாதிரி பல விஷயங்கள் சார் கூட பேசும்போது தான் வந்து
அவருடைய படத்துல அதன் தாக்கம் வந்து தெரிஞ்சது. அந்த அளவுக்கு மண் அந்த 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 மண் மற்றும் எளிய மக்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே சார் அப்படியே பேசும்போதே அப்படியே கேஷுவலா வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிட்டு போயிடுவாரு. ஐ வாஸ் லைக் சார் என்ன சார் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ என்றைக்குமே வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாட்கள் வந்து அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் சார் ட்ராவல் பண்ணது. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன் சார் அண்ட் என்டையர் டீம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன், பட் இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மிக்சட் எமோஷனில் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ இன் திஸ். இதுக்கான முழு காரணம் சேது சார், மணிகண்டன் சார், ஷமி சார் இல்லாமல் இதில் நான் ஒரு லீடாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சேது சார், மணிகண்டன் சார் கூட இருந்தாலே அவங்களோட நாலேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்மளுக்கு நிறைய விஷயம் புரிய வரும், எது வந்து பண்ணணும் எது பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் டு த என்டையர் க்ரூ, என்டையர் டீம். எனக்கு ஒர்க் பண்ண காஸ்டியூம் டிசைனர்லேருந்து, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லேருந்து, டைரக்டர்ஸ் ஷமி சார், அப்புறம் மது சார், அவங்க 2 பேர் இல்லைன்னா எங்களை அழகாக காட்டியிருக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச். ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் மணிகண்டன் சொன்ன முதல் நாளே எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சகோதரர்கிட்ட போய் பேசணும், சம்பளம் பேசும்போது அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், இந்த கதையை நான் ஆத்மார்த்தமாக பண்ணுறேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாரை பற்றியும், அவங்க சொல்கிற நாட்களில் இதை எடுக்க மாட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட் எத்தனை நாள் நடந்தாலும் நான் உங்களுக்கு இதை பண்ணி கொடுக்குறேன் மட்டும்தான் அவர் ப்ராமிஸ் பண்ணார். ஒரு நடிகர்கிட்டருந்து இவ்வளோ பெரிய ப்ராமிஸ் வந்தால் வேறு என்ன வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். தைரியமாக இந்த ப்ராஜெக்டை எங்களுடைய நாங்கள் பண்ணதுலேயே தான் பெரிய ப்ராஜெக்ட் இறங்கிட்டோம். ஆனால் தடங்கள் அங்கேருந்து வரல, வேறொரு ரூபமாக வந்தது. ப்ராஜெக்ட் ஒரு 20 நாள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் இருந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கை தூக்கிட்டாங்க. பட்ஜெட் எக்ஸஸாக போகுது, நிறைய பிரச்சனைகள். இந்த ப்ராஜெக்ட் நின்றுரும்னு ஒரு நிலைமை வரும்போது நான் போய் சகோட்ட உட்காந்து பேசினேன். அவர் கடைசியாக எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணலான்னாரு. ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, நீங்களே இதை எடுத்து பண்ணிடுங்க, உங்கள் அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை வேறு யாருமே நம்பலை அப்படின்னோம். அவர் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என் டீம்கிட்ட பேசிட்டு வரேன்னாரு. அப்புறம் அவங்களே இந்த ப்ராஜெக்டை ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு நடிகராகவும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, வி கம் ஃப்ரம் அ கார்ப்பரேட் வேர்ல்டு. அங்கே வந்து கோடு போட்ட இடத்துல நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா எங்களாலேயும் ஒன்றுமே மாற்ற முடியாது. அது வந்து சில பேரோட வேலை தான் போகுமே தவிர அதுக்கான எந்த மாற்று சொல்யூஷனுமே கிடையாது. அந்த ஒரு நிலைமையில் அவர் வந்து கடைசி வரைக்கும் இதுக்கு மீறி வந்து எல்லா தடங்களையும் மீறி இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிதுன்ட்டு. சின்ன நன்றிக்கே அப்படின்னா அவர் செய்த இந்த பெரிய நன்றிக்கு ரொம்ப நாள் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.